இன்னைக்கு அன்னைக்கு வச்ச நெத்திலி கருவாடெல்லாம் கரெக்டாக போட முடியல. இன்னைக்கு வைக்கிறேன் பாருங்க. இது வந்து கருவாடு 5 பாக்கெட் நெத்திலி கருவாடு 10 ரூபா பாக்கெட்டில். இப்போ வந்து தொக்கா செய்ய போகிறேன். அது எப்படின்னு பார்க்க போகிறீங்க. சரியா? இப்போ பாருங்கள். இப்போ நான் அதுக்கு என்ன சேர்க்குறேன்னா, இந்த சைஸில் 3 வெங்காயம், இந்த சைஸில் 2 தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய், 3 பச்சை மிளகாயா, ஒரு அரி பூண்டு, ஒரு அரி பூண்டுனா ஒரு 10 பல் வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் ஒரு கேப்சிகம், சின்ன மீடியமான கேப்சிகத்தில் பாதியா இது இவ்வளோ போட்டிருக்கேன். இது இவ்வளோ இது பண்ணியிருக்கேன்னா என்ன செய்முறை பார்ப்போம். இதுதான் நம்ம செய்ய போகிற குண்டா. இப்போ கடுகு போடுறோம். இது பூண்டு வெட்டி வச்சுருந்தா பூண்டை போடுறேன். பூண்டு கொஞ்சம் வேகட்டும். அன்னைக்கு கருவாடு தொக்கோச்சல்ல சரி டேஸ்ட்டு நிறைய சாப்பிட்டோம். அன்னைக்கு பத்தலை. அன்னைக்கு 2 பாக்கெட் வாங்கினேன். இன்றைக்கி 5 பாக்கெட் வாங்கியிருக்கேன். அப்போ இன்றைக்கி எப்படின்னு பார்ப்போம். இது எங்கள் ஊர் ஸ்டைலு. இது போல் எல்லா ஊரில் வைக்கிறீங்களா என்னன்னு தெரியாது. எங்கள் ஊர் இந்த குளச்சல் தெரியுமா? குளச்சல் அதாவது மீன்பிடி துறைமுகம் இருக்கிற ஊராகும். ஒரு நாள் ஊருக்கு போகும்போது அங்கேருந்து எத்தனை வகை மீன் இருக்குன்னு வீடியோ எடுத்து போடுறேன். ஏகப்பட்ட வெரைட்டி மீன் இருக்குங்க எங்கள் ஊரில். அதுபோல் மற்ற இடங்கள்லாம் கிடைக்க மாட்டேங்குது எங்கள் ஊரில் கிடைக்கிற மாதிரி மீன். அதை தாண்டி தமிழ்நாட்டில் வேறு அதே போல் வரல. வந்து நிறைய எக்ஸ்போர்ட் ஆகும். ஏகப்பட்ட வெரைட்டி. இந்த கனவா மீன் இவ்வளோ பெரிய கனவாண்டியில் கடம்பாகும். எங்கள் ஊரில் கனவான்னு சொல்லுவோம், தமிழ்நாடு கடம்பான்னு சொல்லுவாங்க சென்னையிலலாம். இவ்வளோ பெருசாக இருக்கும். இந்த மீனெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகும். அதுக்கு மார்க்கெட்டே வராது, வேறு எக்ஸ்போர்ட் ஆகிடும். இவ்வளோ பெரிய எறா எல்லாம் வரும். பார்த்துருக்கீங்களா எறா எல்லாம்? கேப்சிகம் போட்டு வதக்குற பாருங்க. அந்த எண்ணெயிலே கேப்சிகம் வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ எடுக்கிறது ஒன்றில் நல்லா காய்ச்சியில் உட்காந்து எடுக்கணும். இல்லைன்னா வீடியோ எடுக்க முடியாது. வேர்த்து கொட்டி இப்போ ஃபேன் போட்டால் ஒரே இறைச்சல் சவுண்டு கேட்குது. எப்படி பண்ணுறேன்னே தெரியலை. இது ஓரளவு வதங்கிடுச்சு. இனி வெங்காயம் போட்டேன். இனி வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கு தக்காளி போடலாம். கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு மீண்டும் வரேன். பத்தில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றுவோம். இப்போ இது கணக்கு பண்ணி, உங்களுக்கு கணக்கு தெரியல, அதை கணக்கு பண்ணி உப்பு போட்டுங்க. உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுங்க. அப்போ தான் ஊறுகாய் மாதிரி உள்ள டேஸ்ட் வரும். இந்த உப்பு அப்போ தான் கொஞ்சம் காட்டமாக உணப்பாக இருக்கும். இப்போ அடுத்து தக்காளி போட்டுட்டேன் பாருங்கள். வதக்கிற மாடல் தக்காளி போட்டுட்டேன். கருவாடு அன்றைக்கி நல்லா இருந்து இன்றைக்கி எப்படி வருதுன்னு தெரியும். இன்றைக்கி எப்படி வருதுன்னு தெரியல. சூப்பராக இருந்தது. நிறைய சாப்பிட்டோம். சாப்பாடு நிறையா இருக்கும். இன்றைக்கி எப்படி வருதுன்னு தெரியல. இன்றைக்கி ஒரே போல் வருமா கேரண்டிலாம் இல்லை. என் வீடியோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ஸ்டைலு மீன், எங்கள் ஊர் மீன் அதிகமாக உள்ள ஊராகும். எங்கள் ஊரில் எல்லாம் போய் உங்களுக்கு மீன் சமையல் பண்ணுறதெல்லாம் காமிச்சிட்டாங்க. தேங்காய் போட்டு தேங்காய் எண்ணெய் தான் விடுவோம். அப்புறம் மீன் குழம்புல தேங்காய் எல்லாம் போடுவோம். அந்த டேஸ்ட்டெல்லாம் பார்க்கலாம் எப்படி பண்ணுறேங்கிறத. வீடியோ நல்லா ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி நல்லா வியூஸ் போச்சுன்னு சொன்னால் ரிஸ்க் எடுத்து போய் வீடியோ எடுத்து போடலாம். எங்கள் ஊரில் போய் நிறைய வெரைட்டி மீன் காமிக்கணும். மெயினாக அதான் கருவாடு. அது போல் ஏகப்பட்ட வெரைட்டி கருவாடு உண்டு. அங்கே கிடைக்க போல் கருவாடு மற்ற ஏரியாக்களில் கிடைக்காது. சென்னை காசிமேரில் கூட கிடைக்காது. அவ்வளோ வெரைட்டி கருவாடு எங்கள் ஊரில் கிடைக்கும். மீன் அவ்வளோ வெரைட்டி. அதுபோல் எனக்கு இந்த ரோட்டில் கடை வச்சுக்கிறாங்க. ரோட்டில் இருக்கிறனால இந்த வண்டி சவுண்டு ஹீட்டு இது கொஞ்சம் இறைச்சலாக இருக்குது. அப்புறம் வியாபாரம் பண்ணுற இதனாலலாம் எனக்கு வீடியோ எடுத்து போட முடியாது. நான் இல்லைன்னா முன்னாடியே நிறைய வீடியோ போட்டிருப்பேன். கண்டென்ட் மேக்ஸிமம் ஓரளவுக்கு இருக்கும். ஏதாவது ஒன்று பண்ணி போட்டலாம். கண்டென்ட் ஏதாவது ஒன்று எடுத்து போட்டலாம். ஆனால் போடுறதுக்கு கேமரா பிடிக்க ஆள் இல்லை. அப்புறம் அதுபோல் அது எடிட்டிங் பண்ணுறது ரொம்ப நேரம் ஆகுது. எடிட்டிங் பண்ணுறதுக்கும் முழுமையாக தெரியாது இந்த எடிட்டிங் பண்ணுறது. அதனால் ரொம்ப நேரம் ஆகுதா. அதுக்கப்புறம் கடுப்பாகுமா, அது அப்படியே விட்டுருவேன். என்னமா பார்ப்பேன் அப்பப்போ ஒரு வீடியோ வாரத்தில் ஒரு 2 வீடியோவது எடுத்து போடணும். இது போல் ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். நீ கொஞ்சம் ஷேர் பண்ணி கொஞ்சம் வியூஸ் நல்லா வரட்டும். அப்போ கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டு வரும். நான் எல்லா வீடியோவில் இதான் சொல்கிறேன். நீங்கள் இருந்தாலும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சரி, இனி நான் கருவாடு போடுறேன். இப்போ இந்த அளவு வதக்கியாச்சு. நீ கருவாடு போட்டு கொஞ்சம் வதக்கணும். கருவாடு கொஞ்சம் போடுறேன்.
10 ரூபா பாக்கெட்டில் 5 பாக்கெட் நெத்திலி கருவாடாகும். ஞாபகம் வச்சுக்க. நாங்கள் ஃபஸ்ட்டு அளவு சொன்னேன் இல்லை, இதுக்கு அளவு இங்கே நல்லா சூப்பராக வருது. சரி டேஸ்ட்டு. நான் போடுற வீடியோக்கு ஒரு 100 பேரோ 150 பேரோ தான் பார்க்குறீங்க. 150 பேர் பார்த்தாலே பெருசு தான், பரவாயில்ல ஒன்றால். இப்போ 100 பேர் பார்க்குறீங்கன்னா போக 500 1000 பேர் பார்த்துருவாங்க. நீங்கள் கொஞ்சம் ஷேர் வைப்போம். 10 பேர் ஷேர் பண்ணால் கூட 10 பேர் ஷேர் பண்ணால் 100 பேர் 100 ஆச்சு தான். இப்போ ஒரு 20 பேர் ஷேர் பண்ணிங்கன்னா அப்படியே 1000 பேர் வந்துடும். நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. மெயினாக ஷேர் பண்ணுறதுல தான் இருக்குது. அப்போ தான் இது போல் விதவிதம் பாருங்கள். நெத்திலி கருவாட்டு தொக்கு இழுக்குது, கமக்கமான வாசம் இழுக்குது. கருவாடை போட்ட உரைக்கு நல்லா போட்டு கிண்டாதுங்க. நல்லா போட்டு இது பிரட்டி விட்டிங்கன்னா கருவாடெல்லாம் உடஞ்சிடும், பீஸ் ஆகிடும். ஓரளவு பதமாக கருவாடு போட்ட கூட பதமாக கிட்டணும். சரி மேக்ஸிமம் நான் கிண்டிட்டேன். இப்போ நான் போட்டேன். இப்போ குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். இந்த அளவில் ஒரு 2 ஸ்பூன் போடுவோம். 2 ஸ்பூனு போடுறேன். 2.5 போட்டிருக்கேன். சில்லி போட்டு இதே ஸ்பூனுக்கு 2 ஸ்பூனு. நல்லா காட்டமாக வருங்க. எந்த கலரில் வருதுன்னு இது இன்னும் கொஞ்சம் கூட கிட்டும் போகுது. நல்ல கலரில் வரும். ஓகே, இனி ஃபுல்லாக முடிச்சுக்கிட்டு சொல்கிறேன். நேற்று நல்லா இருந்து இன்னைக்கு இந்த கருவாட்டு தொக்கு நான் இது ஓகே ஆயிடுச்சு. கருவாட்டு தொக்கு இனி அடுத்தது என்ன வைக்கிறேங்கிறது, சிக்கன் தொக்கா ஏதாவது ஒன்று வைக்கும்போது ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். நம்ம வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி இப்போ வீடியோ முழுமையாக பாருங்கள். நல்லா இருக்கு நல்லா இல்லையோ முழுமையாக பார்த்தா 4 வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் கொஞ்சம் அதிக வியூஸ் போச்சுன்னு சொன்னால் நான் ஏதாவது ஒரு இந்த விஷயம் சொல்லலாம். உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கனெக்ட் ஆகும் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே பாய்.